இந்த புரட்டாசின்னு வந்துட்டாலே நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிடைக்காது. அதில் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் நான்வெஜ் சாப்பிட்டுக்குவாங்க. சில பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஒரு புது வகையான டிஷ்ஷை செய்ய போகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 6 வாழைக்காயை வாழை சீப்பிலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்த வாழைக்காயிலிருந்து அந்த வாழை காயோட மேல் தோலை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரிமூவ் பண்ண முடிஞ்சதும் இந்த வாழை காயங்களை எல்லாத்தையும் ஸ்லைஸாக வெட்டிக்குவோம். வெட்டி எடுத்துட்டு அது வெட்டி எடுத்த எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்குவோம். சுடு தண்ணியில் போட்டு அலசினா அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஆனால் நமக்கு துவர்ப்பு தன்மை வேணுன்றதால நம்ம வந்து அப்படியே பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்ட பிறகு நம்ம மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கலந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு கசூரி மேத்தி வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏரியாவில் பவர் இல்லாதால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இடித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டியோண்டு லெமனை சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிட்டால் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் மசாலா ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக கரைச்சிக்குவோம். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பும் கொஞ்சம் காரமும் ஓரளவுக்கு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட வெஜ் ஃபிஷ் ஃப்ரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் மசாலாவில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்குவோம். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு தோசை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் லேசாக ஊற்றி நம்ம எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் தோசை சட்டியில் போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா வேகணும். லேசாக ஒரு பெரட்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அடியில் வந்து தீய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வெந்த பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். ஃபிஷ் கல்மீன் போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த வாசனையே நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், வேக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கணும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல்
லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்து கொஞ்சம் இருக்கிறத வந்து தவாவில் போட்டு வேக வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. உடைச்சி பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே, நல்லா தான் இருக்குது. மீன் மாதிரி இருக்குது. மீனில் கூட முள் இருக்கும், ஆனால் இதில் இல்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வேறு என்ன வீடியோ போடலான்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் எந்த டிஷ் ஆனாலும் கண்டிப்பாக செய்ய ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. பாய் பாய்.